வருஷம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, நெறைய கிரகங்கள் உங்களுடைய வீட்ல தான் இருக்கு. நெறைய ஒரு கிரகத்துக்கு மேல இருந்தாவே போட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு ராசியும் தனுசு தான். தனுசில் பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணும். போட்டிகள் இருந்தாலும் வெற்றி, அதை மீறி ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்கு. அந்த வெற்றி நிச்சயம் எதை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ, அதை நோக்கி இருக்கக்கூடிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அவருடைய இடத்திலிருந்தே அவர் வீட்டிலிருந்து அவர் இடம் அப்படிங்கும்போது, வீடு வாகன யோகம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய அமைப்புல பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்ல எந்த தொழிலும் நீங்க பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தொழில்கள அவங்க தான் ஜெயிப்பாங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷனா பிரிச்சுக்கோங்க. 3 காலங்கள், 6 மாத காலங்கள் பிரிச்சுட்டு அதன்படி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த வருஷத்துல முழுமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு. அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, அன்னபூரணியோடைய செலவாங்கி அதை நீங்க வழிபடணும். அடுத்து வந்து காமதேனு, எல்லாரும் மாடு, பசுமாடு ஒரு கன்றுக்குட்டி இருக்கக்கூடியதான் காமதேனு நீங்க நினைச்சு பண்ணி வழிபட்டுட்டு இருப்பீங்க. முக அமைப்பு, ஒரு மனித முகம், பெண் உருவம் கொண்ட ஒரு காமதேனு நீங்க வாங்கும்போது அது பழங்காலத்திற்கு வழிபடக்கூடிய அந்த காமதேனு, உங்க வீட்டுக்கு அந்த காமதேனு வந்துட்டாவே அனைத்து கிரகங்களும் உங்ககிட்ட இருக்கு, அனைத்து தெய்வங்களும் உங்க வீட்டில் குடியிருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். நீங்க குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு பண்றீங்களோ இல்லையோ, பௌர்ணமிக்கு 2 விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை நீங்க வழிபடும் போது தீப ஒளியாக உங்க வீட்டில் வந்து தெய்வ வழிபாடு நல்லா ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.